திருச்சிற்றம்பலம். திருக்கையிலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி, பண்டார சாத்திரம் போற்றி, அருள் திரு அம்பலவான தேசிகர் போற்றி, அதிசய மாலை போற்றி. அதிசய மாலையில் எத்தனாவது மந்திரம்? 62வது மந்திரம். அதிசய மாலை 62வது மந்திரம். வகுப்பல்ல, விளக்கமல்ல, அன்றாட வாழ்வியல் செய்திகள், அவ்வளோதான். நான் அந்த நூலை வாழ்வியலாக மட்டும்தான் பார்க்குற அறிவு நமக்கு இருக்குது, வேறு அறிவு இல்லை. அதனால் அதை வாழ்வியலோடு பார்க்குறோம். எத்தனை மந்திரம் வரைக்கும் வந்திருக்கிறோம்? 64க்கு பொருள் சொல்லணுமா? 61 முடிச்சாச்சா? எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லுங்க. 62 நடத்தணுமா? 62 பார்க்கணுங்க. எழுதுங்க, பொருள் எழுதுங்க. தில்லையில் ஆடிய வித்தகனே, அருள் சூரியனைப் போல விளக்கும், ஆணவம் இருளைப் போல மறைக்கும், வினையால் வந்த இந்த உடல் வினையாக வந்தது இந்த உடல். இந்த உடம்பு நீயே தந்திருந்தாலும் திருவடியை மறப்பதற்கு உடலும் காரணமாகிறது. எனவே அதுவும் ஒரு வகையில் இருள் தாங்கிறார். இந்நாளில் ஆணவ மூலம் வேறாக நீங்கும் வண்ணம் கருணை எனக்கு செய்தாய். நீ என் நெஞ்சத்தில் கலந்து அருளியது எப்படி? கேவல நிலையில் நமக்கு உடம்பில்லை, ஆணவ மூலம் எல்லா அறிவையும் மறைக்கு. சகல நிலையில் விடியும் வரைக்கும் விளக்கு மாதிரி உடம்பு வந்திருக்குது. ஆணவ மூலம் என்ன செஞ்சு போயிட்டா? இருக்க தானே செய்யுது. அப்போ மயக்கறிவு தானே. மயக்கறிவுனால என்ன பிரயோஜனம்? ஒரு வகையில் சகலமும் என்னது தான்? கேவலம். சகலமும் ஒரு வகையில் என்னது தான்? கேவலம் தான். அப்படி இல்லைன்னா சகலமே போதுமே, சகலத்துக்கு அடுத்து சுத்தம்னு ஒரு ஸ்டேஜ் வேண்டியதே இல்லையே. அந்த கோணத்தில் தான் இதில் ஒரு பாயிண்ட் பதிவாயிருக்கு. எழுதுங்க. ஆணவ மூலம் உயிருக்கு இறைவன் தந்ததல்ல. ஆணவம், ஆனால் உடம்பு உயிருக்கு இறைவன் தந்தது. உடல் மூலமாக உயிர் ஐம்புல வழியில் செல்லுகிறது. இன்னைக்கு பாடாதானே ஈன ஊன, உண்மை விளக்கத்தில் வருதில்ல, ஈனமிகு ஊனமிகு அப்படின்லாம் வருதில்ல. அந்த இடம் தான் இது உண்மைக்கு கரெக்டாக. ஐம்புலன் உடல் ஐம்புல சார்பிலே ஈடுபட செய்க வண்ணம் உயிரை தூண்டுகிறது உடம்பு. எனவே ஒரு வகையில் உடம்பு திருவடி சார்புக்கு மறைப்பு தான். ஒரு அறையில் இருக்கிற பொருள் எதுவுமே தெரியல சார். ஒரு விளக்க வைக்கிறோம், கொஞ்சம் தெரியுது. ரெண்டும் ஒன்று தானே. கரண்ட் வரல, யூபிஎஸ் இல்லை அப்படின்னா அந்த அறையில் நம்ம எப்போ என்ன சொல்கிறோம், எப்போ தேடலாங்கிறோம். அதே தான். நீங்கள் உங்களுக்கு அந்த சின்ன விளக்குனாலும் உங்களால் முடியலன்னு தோட்ட வைக்கல போட்டுடுறோம்ல, அதே தான். எனவே அது மறைப்பாகவே இருக்கிறது. ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. உயிர் ஆணவத்தில் அழுந்தும் போது உடலும் ஆணவத்தின் வழியில் தான் நிற்கும். முடிஞ்சு. எனவே சிவபிரகாசம் 70வது மந்திரம். மருளனில் இருளாய் நிற்கும். ஆணவமலம் உங்களுக்கு வலுவாக இருக்கும்போது மாயை கன்மங்களும் இருளாக தான் இருக்கும். முக்கியமான கான்செப்ட்.
நாம் என்ன சொல்ல, விடியுமாம் அளவும் விளக்குன்னா விடிய வரைக்கும் விளக்கு போதுமா? விளக்க வச்சு என்ன பண்ணுவீங்க? விளக்க வச்சு என்ன பண்ண முடியும்? பெரிய வேலையெல்லாம் தள்ளி தான் போடுவோம். விளக்க வச்சு என்ன சொல்கிறீங்க? எல்லா ரூம்லேயும் ஒவ்வொரு விளக்கு வச்சுட்டு இருக்க முடியுமா? என்ன செய்வோம்? அவசரத்துக்கு இருட்டை சமாளிப்போம். விளக்கு வந்து ஒரு பாத்திரம் எல்லா வேலையும் என்ன செய்வோம்? நிறுத்தி தான் வைப்போம். அதைத்தான் இதில் ஆணவமலத்தின் வழியில் இருக்கிறதுனால அதுவும் ஒரு பந்தம் தான். அருளினில் இருளா நிற்கும் சிவபிரகாசம் எழுவது அழகான மந்திரம். இரவியதாம் அருள் ஆணவம் தீதிருள் ஏயுமுடல் மருவிய நீதந்த தாயும் உன் பாதம் மறைத்து இருளாய். பார்த்தீங்களா? உன்னுடைய இந்த உடம்பு வந்து உன்னுடைய பாதத்தை மறைச்சு விடுதுங்கிறார். ஏன்னா உடல் எதன் வழியில் இருக்கிறது? ஆணவமல வழியில் இருக்கிறது. பரவியதாமலம் வேறெதுவாக பறித்தன் நெஞ்சில் விரவியவாரென்கொள் தில்லையில் ஆடிய வித்தகனே. எழுதுங்க, அதற்கான விளக்கிறேன். வித்தகன்கிறது குருவை குறிக்குது. அப்படி சொல்லிட்டோம். நூலை முடிக்க போகிறாரு. இறைவனே என்னாரு, மன்னவன் என்னாரு, கூத்தனே என்னாரு. இப்போ கடைசியில் எங்கே வந்து முடிச்சிட்டாரு? இறைவனை குருவாக மாற்றி விட்டுட்டார். நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம வந்து திருமந்திரம் தேவாரத்துக்கெலாம் போயிட்டு இதுக்கு அடுத்த நூல் தொடங்குனீங்கன்னா அதுலேயும் குரு நிறையா வரும். குருவுக்கு வந்து உபகாரமே பண்ண முடியாது, பதில் உதவி செய்ய முடியாதுங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். நான் என்ன கைமாறு செய்வேன் அதே நிறைய மந்திரத்தில் வரும். புரியுதா? அது நம்ம இதை முடிச்சுட்டு போகலாம். இப்போ நம்ம நிலைமை என்னென்னா எந்த நூலை முடிச்சுட்டு எப்போ எந்த நூலுக்கு போகிறதுங்கிற ஆர்வமாக தான் இருக்குது. சரியா? அதனால் குருவை குறித்தது. அருள் சூரியனை போன்றதுங்கிறார். அருள் சூரியனை போன்றது. நமக்கு பாயிரம் சிவஞான போதத்திலலாம் அருளை எதோட ஒப்பிட்டிருக்காங்க? சூரியனோட ஒப்பிட்டிருக்காங்க. திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி அங்கெல்லாம் போனீங்கன்னா அருள் சூரியனோட ஒப்பிடப்படுவதை பார்க்கலாம். ஆணவமலம் இருளை போன்றது. ஆணவமலம் என்ற இருளை நீக்கிறதுக்கு விளக்கு போன்ற இந்த கருவிகள் என்ன உதவி செஞ்சிடும்? ஆணவமலத்துக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு சூரியன் மாதிரி ஒன்று வரணும். அப்போ ஆணவமலத்துக்கு சிவசூரியன் வரணுமே. இந்த விளக்குகளை வச்சு என்ன பண்ண முடியும்? அதுதான் இதில் ஆராய்ச்சிக்குரிய இடம். அதனால் ஆணவமல மறைப்பும் உடவு வந்த பிறகு வர்ற மறைப்பும் ஏகதேசம் ஒன்றும் பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறது தான் கருத்து. நீங்கள் இப்படி யோசிங்களேன். இதில் அவத்தை படிச்சிங்கள மேல்நிலை வகுப்பில் சகலத்தில் கேவலம்னு ஒரு பாயிண்ட் வருதுல்ல. சகலத்தில் ஆன்மா எங்கே போகுது? அப்புறம் அனாதி கேவலம், சகல கேவலம். கேவலம்னு ரெண்டும் கேவலம் தானே. அதைத்தான் இதில் சொல்கிற. அந்த உடம்புக்குள்ளே நீ வினையினால் உடம்பு வந்தது. அது ஒரு புதிய செய்தி இல்லை, நீங்கள் உள்வாங்கக்கூடிய செய்தி தான். நீ அத்விதமாக எனக்குள்ளே கலந்து இருக்கிற. ஆனாலும் உயிர் பக்குவப்படும் வரை யாருடைய இருப்பை அறியாது. இறைவன் இருப்பை அறியாது. இறைவனும் ஆணவமலமும் உயிரும் ஒரே இடத்துல இருந்தாலும் இறைவனை மறைக்கிற சக்தி ஆணவமலத்துக்கு கிடையாது. உயிர் வந்து பக்குவப்படும் வரை இறைவன் தன் இருப்பை என்ன செய்ய மாட்டார்? காட்ட மாட்டார். அதனால தான் நீ என்னோடு கலந்திருந்தும்னார். இறைவன் கூட கலந்திருந்தாலும் உயிருக்கு என்ன சுத்த நிலை வரல. அது அதில் எடுத்து சொன்னார். பொம்மை வேண்டாம்னு சொல்ற வரைக்கும் அம்மா கண்ணுக்கு தெரியாது. பொம்மை வேண்டாம்னு சொல்ற வரைக்கும் அம்மா கண்ணுக்கு தெரியாது. கடைக்கு வெளியே நின்று ஒளிஞ்சு பாட்டு. ஆமாம், அதே மாதிரி நிலைமை தான் இது. அப்போ வந்து அந்த இறைவனுடைய இருப்பை அது என்ன செய்யாது? அறியாது. அதை இன்றைக்கு ஆணவமலத்தை நீ ஒடுங்க செய்தாய், அதற்கு அருள் செய்தாய். கடைசியில் பாருங்க, விரவியவாரென்கொள்னார். விரையவார்னா இப்போ நீ என்ன நெஞ்சத்தில் கலந்துட்டாங்கிறார். அதுக்கு பொருள் என்னென்னா, இதற்கு முன்பு ஆன்மாவோடு இருக்கலைன்னு அர்த்தம் கிடையாது. இப்போது ஆன்மா இறைவன் இருப்பை அறிகிறதுன்னு அர்த்தம். இதுவரைக்கும் இறைவன் கூட இருந்தோம், எதுக்கு தெரியலை? உயிருக்கு தெரியலை என்று பொருள். அடுத்த மந்திரம், என்னை சரீரமாக கருதி என்மேல் அன்பு காட்டி
என் தாய் தந்தை வஞ்சிக்கின்ற இந்த உலகத்துக்குள் என்னை செலுத்துவார்கள். அவங்க வஞ்சிக்கலை, உலகத்துக்குள்ளே செலுத்துவாங்க. அந்த உலகு இயல்பாகவே வந்து சேரும். பெண்டிர் ஐம்புலன் வழியில் என்னை செலுத்துவர். இன்னைக்கு படித்த பாடமே அப்படியே வருது. அந்த ஈன ஊன எல்லாம் அங்கே வந்து ஐம்புலன் வழியில் என்னை செலுத்துவர். என்னை தடுப்பார்கள். என்னை தடுப்பார்கள் என் புதல்வர்கள். இந்த கான்செப்ட் ஏற்கனவே 2 மந்திரத்தில் வலுவாக வந்திருக்கு. திரும்பவும் குடும்பத்தை போட்டு தாக்குறார். புதல்வர்கள் இப்பாசக்கூட்டமாகிய பகையற, இதெல்லாம் பாசக்கூட்டம்ட்டார், பகையின்ட்டார். பகையற இல்லை. இப்போது நான் ஒரு கேள்வி எல்லாருமே கேட்டுக்கிடணும். நீங்கள் இல்லறத்தான் இல்லறத்திலிருந்தே வீடு பேர் அடைய முடியாது. வள்ளுவர் அறந்தான் சொன்னார், சமய நெறியெல்லாம் சொல்லலை. அவர் அறம்பொருள் இன்பம் தான் சொல்கிறார், வீடு பேற்றை விரித்து சொல்லலை. இப்போ உண்மை திருவருட்பயனுக்கு என்ன விளக்கம் சொல்கிறோம்? வீடு பேற்றை விரித்து சொன்ன நூல் தான் திருவருட்பயன்கிறோம். வள்ளுவர் விரிக்காத பகுதியே எது விரித்தது? திருவருட்பயன் விரித்ததுங்கிறோம். வள்ளுவர் அது அறநூல் தான். இன்றைக்கும் அது எந்த நூலில் தான் இருக்குது? தமிழர்கள் நம்ம முன்னோர்களெல்லாம் அறிவில்லாதவங்கள அதை சாஸ்திரத்தில் போட்டு 15 சாஸ்திரம்னு சொல்லியிருக்கலாம்ல. நீங்கள் ஒரு கேள்வியை மட்டும் கட்டாயம் கேட்கணும். என்னதுன்னா, இந்த துறவிகள் அடைகிற சிவம் வேற, நம்ம அடைகிற சிவம் வேறவா? அப்போ அவங்க இடத்துக்கு போனதுன்னா நம்ம அடைய முடியும். துறவிகள் அடைகிற சிவம் வேற, நம்ம அடைகிற சிவம் வேறன்னா அவங்களுக்கு மார்க்கம் வேற, நமக்கு மார்க்கம் வேறன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது குழப்பம் இருந்துச்சுன்னா பின்னால் அந்த நூலையும் ஒரு நாள் நடத்தலாம், ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு கூட நடத்தலாம். அந்த இது வரும் இல்லை, முன்னால் இருக்குது சிவாச்சிரம தெளிவு, ஆச்சிரமம் சிவாச்சிர தெளிவில் போனீங்கன்னா இதெல்லாம் போட்டு கரைச்சிருவார். ஆமாம், நடத்திருக்கிறோம். இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் துறவிகளுக்கு உள்ளது சார்னு உடனே சொல்லிடுறீங்க. நான் என்ன கேட்குறேன், துறவிகளுக்கு வேறு ஏரியாவில் வீடு பேர் கிடைக்குது, உங்களுக்கு வேறு ஏரியாவில் வீடு பேர் கிடைக்கா? நீங்களும் அந்த நிலைக்கு போகாத வரை வீடு பேர் கிடையாது. நீங்கள் என்ன சொல்லிடுறீங்க, உங்கள் தேவைக்காக குடும்பம் இதெல்லாம் வள்ளுவர் வேணும்னு சொல்லியிருக்காருன்னா வேணும், கடந்து போகிறதுக்கு வேணும். அதனால் அதில் இருந்து கொண்டே நீங்கள் யாரும் அடைஞ்சிட முடியாது, அடைய முடியாது. துறவிகள் இப்படி சொல்கிறத கடுமையாக சொல்கிறாரு, வலுவாக சொல்கிறாருங்கிறாங்க. கடைசியில் எல்லோரும் அந்த முடிவுக்கு வந்து தான் என்ன செய்யணும், ஆகணும். அப்பரே கடைசியில் என்ன சொன்னார்? முதல்ல பூவை போடுனாரு, ஆக்கையால் பயனுன்னாரு, கடைசியில் உற்றார் ஆர்வலரோன்ட்டார். திடீர்னு டமால்னு உற்றார் ஆர்வலரோ உயிர் கொண்டு போகும்போது ஒருத்தர் இல்லைன்னா அப்போ நீங்கள் துறவியாகி தானே போகிறீங்க. உங்களை இறைவன் சொல்கிறாரு, உங்களுக்கு மோட்சம் கொடுக்குறோம் வாங்க அப்படின்னா, இல்லை நான் என் மகனை விட்டுட்டு வர முடியாது, மகளை விட்டு வர முடியாது, உங்களுக்கு மோட்சம் கிடையாது. உண்டா இல்லையா? அதுதான் அப்புறம் வச்சார், உற்றார் ஆர்வலரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு யாருன்னு கேட்குறார். ஆறு உறவு எனக்கு ஆரையல் உள்ளார் மாணிக்கவாசகர். திருமுறையில் இன்னைக்கு கொஞ்சம் டெய்லி நான் ஒரு 4-5 திருமுறை ஒவ்வொரு ஆசிரியருக்கும் படிப்பேன். அதிலெல்லாம் இந்த பண்டாரசாஸ்திர செய்திகள் வேறு வடிவத்தில் இருக்குது. இவங்க என்னமோ இவங்க மட்டுமே சொன்ன மாதிரி நினச்சிடுறாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் எங்கே இருக்குது? திருமுறையிலே வேறு வேறு வடிவத்தில் இருக்குது. நிறைய செய்திகள் இன்னைக்கு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ எங்கள் அம்மா இறந்துருச்சுங்க. ஆமாம், யாரும் போகலைங்க. யாரு? எங்கள் அம்மா. ஆமாம் ஆமாம், யாரும் கூட போனீங்களா? யாருமே போகலைங்க. நீங்கள் போய் சாமிகிட்ட யாராவது சொன்னீங்களா நாங்களும் வருவோம்னு? அந்த அம்மாவை கேட்டு யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு போய்க்கலாம். ஆமாம், முடியாது. உற்றார் ஆர்வலரோ இவர் நமக்கு வேணும் அவர் நமக்குன்னு கேட்க முடியாது. ரொம்ப சின்ன வயசுங்க. படிச்சுட்டு இருக்காங்க பிள்ளைங்க பசங்க. ஆனா முடிஞ்சது சொல்லி போது எனக்கு என்னால தாங்கவே முடியல. அதுதான் சொல்றேன். டிஃபன் கொண்டு வந்தாங்க, சாப்பாடு வந்தது, அது தீட்டு எனக்கு முன்னாடி எடுத்து நல்லா சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு தாங்கவே முடியல. அந்த குழந்தைங்க எல்லாம் பார்க்கும்போது பெரிய கொடுமை. அதாவது உலகத்துல எதை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம், நேச்சுரல் தப்பா? அதாவது இறப்பை ஏற்க முடியாது. ஒரு எந்த உயிரும் ஏற்றுக்கிடாது. எல்லாத்தையும் பொருள் இழப்பை ஏற்றுக்கலாம், இழப்பை ஏற்கலாம், இறப்பை ஏற்க. அம்மா கடமை எல்லாம் முடிச்சுட்டு போனாங்க. எங்க வீட்டுல கடமை எல்லாம் முடிச்சுட்டு போனாங்க. ஆமா,
ஆனா இந்த பொண்ணு இன்னும் ஒண்ணும் குடும்ப கடமைகள் எதுவும் முடியலை. குழந்தைங்கள்லாம் லெவலில் திங்க் பண்ணுறேன். ஆமா பேரறிவுள்ள இறைவனுக்கு தெரியாது. தெரியும். இல்ல இறைவனுக்கு தெரியும் இது இவ்வளவு நாள் ஆமாம் ஆமாம் அவ்வளோதான். இல்ல, இறைவன் ஏன் அப்படி செய்தார் அப்படிங்கிறது நம்ம பாடத்துல ஐயா சொன்னார்கள். வினை எல்லாம் இறைவனுடைய அதில் நம்ம ஒரு கணக்கு தானே எல்லாம். பண்ணவே கூடாது. பேரு, இளவு, பிணி, மூப்பு, சாக்காடு, இந்த இன்னைக்கு கூட சொன்னீங்க. இன்னைக்கு கூட ஒரு உறவை வந்து இன்னைக்கு அந்த கான்செப்டை ஓப்பன் பண்ணேன். எனக்கு சித்தி இல்லை, அந்த உயிரை மேல ஏதோ ஒரு மேல்நிலை செலுத்துறாரு. ஆமாம் ஆமாம். இல்லைன்னா இங்க ஏதாவது தடையா இருக்கு. அப்போ தான் ஒரு மாணவர் புலம்பிட்டு இருக்கிறாரு, எனக்கு பெரியப்பா சரியில்லை, சித்தப்பா சரியில்லைன்னு. பாடமும் அதே மாதிரி வருது. பாடமும் அதே மாதிரி வருது. எனக்கு இந்த உறவுகளை சொன்னால் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நான் சொல்ல வேண்டிய சொந்தங்கள் வேற. நான் தொழில்நுட்பமாக பாடத்தின சித்தப்பா இல்லை பெரியப்பான்னு எவன் கவலைப்படுறான்? சித்தப்பா இல்லை, பெரியப்பா இல்லை, அக்கா இல்லை, தங்கச்சி இல்லை, ஒருத்தரும் கவலைப்படுறதில்ல. நான் சொல்கிறது எல்லா சொந்தங்களையும் சொல்லணும். அது நேரடியாக சில சொந்தங்களையும் நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதுக்காக சில இப்போ குழந்தை இல்லைங்கிறத சொன்னோம்னா வருத்தப்பட்டுருவாங்க. அவங்களுக்கு உடனடியாக சென்டிமெண்ட்டாக அழுதுருவாங்க. அப்போது இந்த உறவுகளெல்லாம் என்ன ஏற்கனவே பலமுறை சொல்லியாச்சு. அது இறைவன் வந்து ஒன்று நீங்கள் அதை கெடுப்பீங்க அல்லது உங்களை கெடுக்கும். 2 பேரும் வேண்டாம் ஆகாது போ. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சரி எனக்கு தலைமை ஆசிரியர் ஒத்து வரல, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிடு, ஹெச்எம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கஷ்டம், நீ கிளம்பிடு அப்படிம்பாங்க. எந்த ஸ்கூலுக்கு நம்மளை கேட்டால் தர மாட்டாங்க. அங்கே பிரச்சனைன்னு சொன்னால் வாங்கிட்டு போயிரு, எந்த ஸ்கூல் வேணும் வெளியே கிளம்பிடு, ஸ்கூலில் இருக்காதம்பாங்க. அதேமாரி இறைவன் இவனால் இந்த இடத்துக்கு பிரச்சனைனா தூக்கு, 2 பேரையும் தூக்கு அப்படின்னு தூக்குறாரு. ஒரே நேரத்தில் வச்சு ஒரு நேரத்தில் எடுக்கலாம். ஆமாம் ஆமாம். ஆனால் ஒன்றை முன்னும் பின்னு செய்கிறாரு. ஆமாம், அதெல்லாம் இறைவனுடைய கணக்கு. அப்போ அதுலேயும் அழுந்துடும், அதை அனுபவிக்கணும், அழுகணும், கஷ்டப்படணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிறது அந்த உயிருக்கு அந்த வயசுலேயே அதை கொடுக்குறாரு. அப்போ ஆமாம் வந்து செயல்படுத்துறது இறைவன் தான். ஆமாம் இறைவன் ஆமாம். அப்ப அந்த நல்வினை தீவினைக்கு தக்கன நன்மை தீமை. ஆமாம். ஆனா ஒரு சிலர் மட்டும் பிறந்ததுல இருந்து அப்படியே சுகமான வாழ்க்கையிலேயே இருக்கிறாங்க. சிலர் மட்டும் நல்லவங்களா இருக்காங்க. ஆனா அவங்கள அடிச்சு துவைச்சு புழிஞ்சு எடுக்கிறார். ஆமாம். அதாவது அந்த அவ்வியன திருக்குறள், உங்கள் கேள்விக்கு ஒரே பதில் தான். அந்த திருக்குறள் எடுக்கண்ணா, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் குறிச்சிடுங்க. நாங்கள் போனவர் உட்காந்து பாருங்கள். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவியான் கேடும் நினைக்க. வள்ளுவரே நீங்கள் உங்களை மாதிரி தான் புலம்புறாரு. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும், மோசமான பையன் நல்லா இருக்கான் அப்படிங்கிறாரு. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம், ஆக்கம்னா செல்வம். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும், நல்ல மனுஷன் கஷ்டப்படுறான். வள்ளுவர் சொல்றாரு எனக்கே புரியலைங்கிறார், நினைக்கப்படுங்கிற. இதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து யோசிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறார். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். எடுத்துட்டியா? இதுதான் மேனுவலுக்கும் ஆஃப்லைனுக்கும் ஆன்லைனுக்கும் உள்ள வித்தியாசம். செல்ஃபோனில் வந்தால் ஆன்லைன், மேனுவலில் வந்தால் ஆஃப்லைன். கரெக்டாக? மேனுவலுக்கு பேர் ஆஃப்லைன். ஆமாம். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். என்ன பொருள்? மோசமானவன் நல்லா இருக்கான், நல்லவன் கஷ்டப்படுறான். இதெல்லாம் நம்ம உட்காந்து யோசிக்கணுங்கிறார் வள்ளுவர். நினைக்கப்படும், நினச்சி பார்ப்போம் என்ன செய்ய அப்படிங்கிறார். அதாவது அந்த இன்னொரு இடத்துல வள்ளுவர் ஒரு செய்தி சொல்கிறார். அந்த செய்தியை சொல்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து கஷ்டம் வந்தாலும் தவறுகளுக்கு போகாத, இழப்பினும் கொல்லப்படும் ஒரு இடத்துல சொல்லுவார். அதாவது நம்ம இழந்தாலும் ஒரு நாள் வந்துடும்ப்பா, அதுக்காக நீ தப்பான வழியில் எதையும் என்ன செய்ய வேண்டாம், அடைய வேண்டாம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். இந்த மந்திரத்தில், இந்த மந்திரத்தின் பொருளை பார்த்தோம்னா நம்ம அடுத்த தலைப்புக்கு போயிடலாம். ஏடா ஒரு திருக்குறளை இவ்வளோ, அந்த செல்ஃபோனை கொண்டா இந்த பக்கம் லாரி வருங்களா? லாரி இந்த ரூட்டில் போகுதா? கண்டதெல்லாம் உள்ள வச்சுருந்துருப்பான். இல்லை இந்த லைனில் லாரி போகுதான்னு கேட்டேன். பாருங்க, எழுதுங்க. யாரு? ஆமாம், எழுதுங்க. அதாவது என்னை சரீரமாக கருதி அன்பு செய்து, அதை ரொம்ப கவனமாக பார்க்கணும். அதாவது என்னுடைய பெற்றோருக்கோ, என்னுடைய மனைவிக்கோ, என்னுடைய மகனுக்கோ, எனக்குள்ள இருக்கிற ஆன்மாவை பற்றி கவலை இல்லைங்கிறார். எவ்வளோ அழகான பாயிண்ட். என்னுடைய பெற்றோருக்கோ, என்னுடைய மனைவிக்கோ, என்னுடைய மகனுக்கோ, எனக்குள்ள இருக்கிற ஆன்மாவை பற்றி கவலை இல்லை. இந்த ராமாயணத்தில் தசரதன் சொல்லுவார், மண்ணுயிர்க்குருவதே செய்து வைகினேன், என்னுயிர்க்கு இருவதும் செய்ய எண்ணினேன். தசரதன் சொல்கிறார் ராமாயணத்தில், மண்ணுயிர்க்கு உருவதே செய்து வைகினேன். அடுத்தவன் நல்லா இருக்கிறதுக்காக இத்தனை வருஷம் வாழ்ந்தாச்சு. என் உயிர்க்கு உருவதும் செய்ய எண்ணினேன்.
எப்பா இனி விட்டுருக்கப்பா, இனி 60,000 ஆண்டும் ஆண்டுற ஒருவகை ஒடுக்கி உலகை ஓம்பினேன். 60,000 வருஷம் ஆட்சி செஞ்சாச்சு, தயவுசெய்து என்னை விட்டுருங்க. என் உயிருக்கு நான் கொஞ்சம் காட்டுக்குள்ளே போய் தவம் செய்கிறேன்னு கேட்குறேன். என் உயிருக்கு உருவதும் செய்ய எண்ணினேன். அப்போ அந்த உயிருக்கு அப்பவும் தசரதன் தானே கேட்குறாரு. அவருக்கே சுதந்திரம் இல்லை, அவரை போயிட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. நீ போர் செய்கிறது யார்? போர்க்களத்தில் நாங்கள் சாக முடியுமா? நீங்கள் தானே சாகணும். புரியுதா? யார் சாகிறதுன்னு கேட்குறான் போர்க்களத்தில். அப்போ தசரதன் அந்த அதில் வச்சு பார்க்குறான். மண்ணுயிர்க்கு, அதாவது மன்னனே அவனையை மகனுக்கு ஈண்டு நீ பன்னரும் தவம்புரி பருவம் ஈதன கண்ண மூலந்தனில் களர வந்தன மின்னன கருமை போய் வெளுத்தது ஓர் மயிர். கம்பராமாயணத்தில் மன்னனேன்னு தொடங்குற மந்திரம், மன்னனேன்னு தொடங்குற மந்திரம் என்ன பொருள்னா, தசரதன் நாள்தோறும் கண்ணாடி பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. ஒரு முடி நரைச்சிருக்கிறது அவர் கண்ணில் தெரியுது. அந்த முடி அவர்கிட்ட பேசுகிறதா ஃபீல் பண்ணாராம். நீ துறவி ஆகிற காலம் வந்துட்டுன்னா அந்த முடி பேசுகிற மாதிரி இருந்துச்சான். மன்னனே அவனையை மகனுக்கு ஈந்து நீ பன்னரும் தவமுறி பருவம் ஈதன கண்ண மூலந்தனில் களர வந்தன. களறுதல்னா பேசுறது. மின்னன கருமை போய் வெளுத்தது ஓர் மயிர். தவம் செய்ய போன்னு சொல்லிச்சு தான் அந்த முடி. ஆமாம், ஒரு முடியில் அவ்வளோ பெரிய பாடத்தை கற்றுக்கிட்டான் அந்த தசரதன். அப்போது அந்த இடத்துல தான் அவர் சொல்கிறாரு, மண்ணுயிர் கூறுவதே செய்து வைகினேன், என் உயிர் கூறுவதும் செய்ய எண்ணினேன். அப்படியானால் நம்முடைய உயிரை பற்றி யார் கவலைப்படுறா? இப்போ யாராவது அம்மா தவம் செய்யட்டு, அப்பா தவம் செய்யட்டு, அம்மா தியானம் செய்யட்டு, அப்பா தியானம் செய்யட்டுன்னு யாரும் யோசிக்கிறாங்களா? ஒருத்தரும் யோசிக்க மாட்டாங்க. நீங்கள் பூஜை பண்ணுறீங்கிறதுக்காக உங்கள் வீட்டில் டிவி ஆஃப் பண்ணிடுவாங்களா? நீங்கள் பூஜை பண்ணிட்டீங்கிறதுக்காக விளக்குக்கு இடைஞ்சல் ஃபேனை குறைச்சிருவாங்களா? எல்லாமே நமக்கு ஏதாவது அவங்க உடம்பு ரீதியாகவும் உங்கள் உடம்பு ரீதியாகவும் பார்க்கப்படுவாங்க. உங்கள் உயிர் ரீதியாகவே யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. ஆமாம், அது அடுத்து, ஆமாம், அதுக்கு தான் தயாராக இருக்கும். ஆமாம் ஆமாம், அடுத்த வேலை ரெடியாக நீங்கள் இப்படியே வச்சு தேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்போ போகிறது? நீங்கள் எந்திரிங்க பூஜைக்கு. ஆமாம் அப்படிம்பாங்க. எனவே அந்த எந்த ஒரு உயிரையும் பெற்றோர், மனைவி, பிள்ளை ஆன்ம ரீதியாக பார்ப்பதில்லை. இவ்வளோ பெரிய பாடம். உடலை தான் பார்க்கிறது. எடுத்துட்டானா? நான் அதான் சொன்னேன், லாரி வருதான்னு கேட்டேன். நான் கேட்டது அதில் உரை இருந்துச்சுன்னா அந்த உரையை படித்து காட்டுறது. திருக்குறள் தான் நான் சொல்லிட்டேனே. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதான் பதில். அது நீங்கள் நான் என்னுடைய வேதாந்த குரு சொன்ன பதில் சொல்லிடுறேன். அந்த பதிலை சொல்லாமல் விட்டுட்டேன். வேதாந்த குரு இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்லுவாங்க. என்ன பதில்னா, நம்ம வழக்கில் ஒரு வார்த்தை இருக்குது, அவனுக்கு என்ன சார் கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது முந்தை பிறவியில் செய்த புண்ணியங்கள் அவங்கள அப்படி வச்சுருக்கோம். புண்ணியம் முடிஞ்ச உடனே எது வந்துடும்? பாவங்கள் வந்துடும். அவன் முன்பிறவியில் நல்லவனாக இருந்து நிறைய புண்ணியத்தை யார்கிட்ட கொடுத்து வச்சுருக்கான்? கொடுத்து வைத்தவன் யாரிடத்துல? இறைவன்கிட்ட டெபாசிட் பண்ணி வச்சுருக்கிறான். அதை அனுபவிக்கிறான். அது முடியும் போது மிகப்பெரிய வினைப்பயன்களை நுகர ஆரம்பிப்பான். நீங்கள் இப்போ உலகில் பாருங்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கூட மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர்களாக வாழ்ந்துட்டு அவங்களுடைய பிற்காலத்தை பாருங்கள், நிறைய சிரமப்படுறாங்கல்ல. நம்மளால் நேசிக்கக்கூடிய, நம்ம நம்பக்கூடிய, நம்ம விரும்பக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அது நடக்குத. அது நடக்கிறத. இந்த திருக்குறளை பாருங்கள். அவ்விய நெஞ்சத்தான் பொறாமை மனத்தானது செல்வமும் செவ்வியான் கேடும் பொறாமை கொள்ளாத செவ்விய மனத்தானது வறுமை அல்லது துன்பமும் நினைக்கப்படும் எக்கரணியும் பற்றி நேர்ந்தன என்று ஆராயப்படும். வள்ளுவரே இது சம்பந்தமாக நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாங்கிறார். யாருக்கே தெரியல. ஆமாம், ஆராயப்படும். இருநிலையும் இயற்கையும் அறநூறு கொள்கைக்கு மாறாயிருப்பதால், பார்த்தீங்களா, அறநூறு கொள்கைக்கு மாறாயிருப்பதால் இன்னைக்கு நம்முடைய திருவாசகத்தில் வர வேண்டியது ஒரு இடம் டைம் இல்லாதனால விட்டுட்டோம். இதே பாயிண்ட் அங்கேயும் வருது. அங்கே என்ன பாயிண்ட் வருதுன்னா, அதாவது கெட்டது செய்கிறான் ஆனால் தன் வாழ்வில் நன்மை வரணும்னு நினைக்கிறான். புரியுதா? அப்படி ஒரு பாயிண்ட் அதில் வருது. எதில்? திருவாச பண்டிதமணி எழுதுகிறார். அறநூறு கொள்கைக்கு மாறாயிருப்பதால் அவற்றிற்கு கரணியம் பழவினையே என்பது ஆராய்ச்சி அறியப்படும். வினை, பார்த்தீங்களா, கரெக்டாக வள்ளுவர் நம்ம பேசிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டார். எது இதற்கு காரணம்? என்னது? வினை. இதை வேதாந்த குரு சொல்லுவாங்க, கொடுத்து வச்சவன். கொடுத்து வைத்தவன் என்ன அர்த்தம்? ஏற்கனவே புண்ணியங்களை செய்து சேர்த்து வச்சிருக்கிறான். அந்த புண்ணியத்தை அவன் என்ன செய்கிறான்? அனுபவிக்கிறான். அது முடியும் போது அதள பாதாளத்தில் கொண்டு தள்ளிடும்.
அதுதான் நான் உதாரணம் சொன்னேன். அரசியல் துறையில் நம்மால் நேசிக்கப்படக்கூடிய தலைவர்கள், நம்ம மதிக்கக்கூடிய தலைவர்களே எனது எல்லா வகையிலும் உச்சத்துக்கும் போய் எல்லா நிலையிலும் என்ன செய்கிறாங்க, கீழ்நிலையில் போய் துன்பப்படுறாங்கல்ல. அந்த வரலாறுகள்லாம் உலகம் முழுவதும் பார்க்குறோமா இல்லையா? ஒரு பாட்டு வந்து நல்லவன் சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில இல்லை. இது வினையினால் நடக்கக்கூடியது, வினையினால் நடக்கக்கூடியது. அதைத்தான், அதாவது ரொம்ப கிராமத்து பாணியில் சொல்கிறதா இருந்தால், ரஜினி பாணியில் சொல்கிறதா இருந்தால், நல்லவன இறைவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். ஆனால் கெட்டவனை வந்து இறைவன் சோதிக்க மாட்டான், ஆனால் கைவிட்டுரும். அங்கே இருக்கிறதும் வினை தான். கிராமங்களில் சொல்லுவாங்க, கோயில் மாடு கோயில் ஆட்டுக்கு பயங்கர சுதந்திரம் இருக்கும், ஆனால் எப்போ வெட்டுவான்னு தெரியாது. எங்கள் கிராமத்து சைவ சித்தாந்தம் சொல்கிறேன், கோயில் மாட்டுக்கும் கோயில் மாடு கோயில் ஆடுக்கு ரொம்ப சுதந்திரம் இருக்கும். ஆனால் அந்த ஆட்டை எப்போ வெட்டுவாங்கன்னு அந்த ஆட்டுக்கு என்ன செய்யாது, தெரியாது. கோயில் ஆடுங்கிறதுனால யாருமே அதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அதை திட்ட மாட்டாங்க, அதுக்கு தீவனம் போடுவாங்க. ஆனால் இந்த சாதாரண ஆட்டுக்கு கிடைச்ச மதிப்பு அது கிடைக்காது. ஆனால் போட்டு தள்ளும்போது எதை முதல்ல போட்டு தள்ளிடுவாங்க, தண்ணி தெளிச்சுட்டு டக்குன்னு வெட்டிடுவான் ஆட்டை. மாடையாவது வெட்ட மாட்டான்னு வச்சுடுங்க, ஆட்டை என்ன செஞ்சிடுவான், வெட்டிடுவான். அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதான் பதிவு. அதனால் இதையெல்லாம் இதில் பதிவு செஞ்சார். நம்ம அது சம்மந்தமாக எல்லாம் பேசிட்டோம். அதில் தந்தை தாய் என்ன நடந்துடுவாங்க, மனைவி என்ன பண்ணுவாங்கன்ட்டாரு. மனைவிக்கு என்ன வேலைன்னா ஐம்புல வழியில் செலுத்துவர். மனைவி வந்து எப்படின்னா, இப்போ நல்லா சமைச்சு போட்ட உடனேயே அவன் எதற்கு அடிமையாகிறான், ஆமாம் உணவுக்கு அடிமையாயிடுறான். ஆமாம், அந்த ஐம்புல வழியில் அவன் அடிமையாக்குறது. ஒரு கட்டத்தில் என்னுடைய மனைவி ரசம் வச்சா, என் மனைவி சாம்பார் வச்சான்னு சொல்லி அவன் எதற்கு அடிமையாயிடுறான், அந்த உணவு பழக்கங்கள் ஐம்புல வழியில் அவங்களை அடிமையாக்கிறாங்க. யாரு, மனைவி. புரியுதா, ஆக்குகிறார். ஆமா ஆமா ஆமா, அப்படிலாம் வருதில்ல அதெல்லாம். அதற்கு பிறகு ஆமா அடிமை, கடைசி வரைக்கும் அடிமை தான், மீளா அடிமையா இருக்க வேண்டியதுதான். அதனால கடைசியில் மகன் என்ன பண்ணான்னா, என்னை மிகவும் தடுப்பார்கள் என் புதல்வர்கள். பிள்ளைகள் வந்து இதில் தடையாக இருப்பாங்க. பிள்ளைகள் வந்து நீங்கள் உடல் ரீதியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினா, நீங்கள் வந்து உடம்புக்கு, இப்போ என்னுடைய மகன் நேற்று சொல்கிறான், என் மகன் வந்து எங்கள் வீட்டில் எல்லார் பேருக்கும் இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறான். யாருக்கு என்ன நோய் இருக்குன்னு கேட்குறான், அந்த நோயை தவிர எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் போட்டுறான் கம்பெனிக்காரர். இதை ஒரு நாள் பேசணும் மாரியம்மன் கோயிலில். இன்சூரன்ஸ் பிரைவேட் கம்பெனிக்காரர் எப்படி இன்சூரன்ஸ் போடுறான்னு தெரியுமா? உங்களுக்கு என்ன நோயின்னு கேட்குறான், அந்த நோய்க்கு மட்டும் இன்சூரன்ஸ் கிடையாது, வேற எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் அதான் நடைமுறை, நம்ம மக்களுக்கு தெரியாது. இப்போ எனக்கு வந்து எந்த நோயும் கிடையாது அப்படின்னு தான் ரிப்போர்ட்டு, ஆனால் என் பேரில் இன்சூரன்ஸ் மகன் போட்டிருக்கிறான். அதில் என்னென்னா, நான் டோட்டல் பாடி செக்கப் பண்ணிக்கிடலாம் ஃப்ரீயாக அந்த இன்சூரன்ஸில். ஆனால் மகன் என்ன சொல்கிறான், அப்பாட்ட சொன்னால் போக மாட்டாருங்கிறான். அவன் அப்போ எதில் கவனமாக இருக்கான், அப்பா சிதம்பரம் கோயிலுக்கு போகலன்னு கவலைப்படலை, அப்பா சீகாழிக்கு போகலன்னு என் மகன் கவலைப்படலை, நான் மெடிக்கல் செக்கப்புக்கு டோட்டல் பாடிக்கு செக்கப் போனால் சந்தோஷப்பட தயாராக இருக்கிறான். நான் ஏன் அதுக்கு போக தயார் இல்லைன்னா, நம்ம வயதுக்கு நிறைய நோய்கள் இருக்கும். அதை சொன்ன உடனே நம்மளை அறியாமலே ஒரு அச்சம் வரும். நமக்கு என்ன நோய் இருக்குன்னு தெரியாமலே வாழ்க்கை என்ன செஞ்சல பயணிச்சிடலாம். அவன் சொல்லி நம்மளை பயங்காட்டி அப்புறம் ஹாஸ்பிட்டல் எப்படி நடத்துறது, ஆமாம் ஆமாம். எங்க வீட்டுல அவர் இருந்தாரு, இதெல்லாம் சாப்பிட வேண்டாம், நீ எக்ஸசைஸ் பண்ணிக்கோ, வாக்கிங் போயிட்டு. இப்போ என்னுடைய மனைவிக்கு யார் டாக்டருங்கிறீங்க? இன்னைக்கு வரைக்கும் நான் தான் டாக்டர். அவங்கள இந்த கிரியாட்டின்ல இருந்து, ஐயாவுக்கு கிரியாட்டின் இருந்தது எனக்கு தெரியும், கிரியாட்டின்ல இருந்து மனைவியை காப்பாற்றினது நான் தான். இப்போ சமீபத்தில் வந்து சொன்னேன் உங்கள்கிட்ட, டாக்டர் ஒரு அச்சத்தை ஊட்டினார், டக்குன்னு வேற ஒரு மருத்துவத்தில் போய் நல்ல ரிப்போர்ட்டில் கொண்டு வந்து நான் தான் நிறுத்தியிருக்கிறேன். ஆமாம், இப்போ பேத்திகளுக்கும் ட்ரீட்மெண்ட்டை மாற்றி விட்டுருக்கிறேன். அது நம்ம அப்சர்வேஷன்லேயே இருந்து அவங்கள பார்க்கணும். இப்போ என்னுடைய மகனுக்கு வந்து நான் தேவாரம் பேசணுன்னா, திருவாசகம் பேசணுன்னாங்கிற கவலை வந்தால் என் உயிரை பற்றிய கவலை. அவன் லெவலுக்கு அவன் என்ன நினைக்கிறான், அப்பா பாதுகாப்பாக இருக்கணும், அப்பாவுக்கு எந்த நோயும் வரக்கூடாது. என் மனைவிட்ட நேற்று சொல்லியிருக்கான், அவருடைய இன்சூரன்ஸ் படி அவருக்கு டோட்டல் பாடி செக்கப் ஃப்ரீ, ஆனால் சொன்னால் போக மாட்டார் அப்படின்னு இருக்கிறான். இதுதான் பாடம். போகாத போது அவன் என்ன நினைப்பான், என்ன சொன்னார், தடுப்பார்கள். அப்போ என்ன, நீங்கள் வந்து இதுக்கு போக ரெடி இல்லை. அப்போ அவன் நம்முடைய வயது நம்மளை பேஷண்ட்டாக தான் பார்க்க சொல்லும், வயது நம்முடைய பேஷண்ட்டாக பார்க்க சொல்லும். அப்போ நீங்கள் சமயம் சார் நிகழ்ச்சிக்கு போகும்போது தடுப்பாங்க,
நீ போவீங்க பஸ்ஸுலேருந்து விழுந்து கிடப்பீங்க, யார் பார்க்குறது? இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சைவ சித்தாந்தி வெளியூர்காரரு ஏகப்பட்ட பிரச்சனை பிள்ளைகள்கிட்ட சொல்கிறதில்ல. சொன்ன உடனே நீங்கள் சைவம் பண்ணுறதை விட்டுருங்க. சரி கூப்பிட்டு போய் வச்சு பார்ப்பாங்களான்னா இல்லை, விட்டுருங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆமாம், அடுத்து 24 hour என்ன செய்கிறது? அதுக்கு பதில் கிடையாது. அவர் சொல்கிறார் அதுக்கு பதில் கிடையாது. கூப்பிட்டுட்டு போய் பார்ப்பானா கிடையாது, கூப்பிட்டுட்டு போனாலும் ரூமில் போட்டு பூட்டிடுவானுங்க, கிடையாது. அப்போ என்னுடைய வாழ்க்கையிலேருந்து மன அமைதியாக என்ன செஞ்சிடும், போயிடும் அப்படிங்கிறாரு. எல்லா பிரச்சனையும் நான் என்னுடைய பிள்ளைகள் யார்ட்டையும் என்ன செய்கிறதில்ல, பிரச்சனை மட்டும்தான் எனக்கு இருக்குங்கிறாரு, பிரச்சனை யார்ட்டையும் சொல்கிறதில்ல. அந்த நம்ம போயிருந்தோம்ல இது பேசுகிறதுக்கு உபனிஷத்து, அவர் 2 வீலர் கொண்டு வந்தார். அந்த 2 வீலர் நீங்கள் சும்மா கொடுத்தாலும் வாங்குவீங்களா? பிள்ளைகளெல்லாம் கோடீஸ்வரர்கள், மருமகா கோடீஸ்வரர், மருமகன் கோடீஸ்வரர். ஒரு 2 வீலர் வச்சுருந்தார், சும்மா கொடுத்தா நீங்கள் வாங்க மாட்டீங்க. பழைய சைக்கிளுக்கு நம்ம பூட்டு போடுவோம்ல, அப்படி அதுக்கு பூட்டு போட்டு வச்சுருக்கிறார், அங்கங்கே கயிறை வச்சு கட்டி வச்சுருக்கிறார். பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்றுறாரு, எல்லாம் என்ன கட்டாலும் செய்வாங்கங்கிறாரு, அவர் பாட்டுக்கு ஓட்டுறாரு. இதையெல்லாம் நீங்கள் இது படிச்சிங்கன்னா, நான் குடும்பத்தை விட்டுருங்கன்னே சொல்லலை, இன்னைக்கு கூட நம்ம அங்கே தான் பேசணும். அது இல்லாமல் முடியாதுன்னு சொல்லாது. பண்டார சாத்திரம் நமக்கு சொல்லித் தருவது, நம்மளையெல்லாம் இப்போ மடத்துக்கு போகிறீங்களா சன்னியாசியாக போயிருங்கன்னா சொல்கிறாங்க. அப்படி எந்த சாமியாவது பேசுகிறாங்களா? சாமி வாழ்த்தி வழி அனுப்புகிறாரு. இன்னும் சொல்ல போனால் கணவன் மனைவியோடு தான் வர சொல்கிறாங்க. மனைவி வந்தால் மனைவியை கூப்பிட்டு வாங்கன்னு தான் சொல்கிறாங்க. 2 பேரும் நின்று ஆசீர்வாதம் வாங்க தான் சொல்கிறாங்க. ஞானிகள் நமக்கு சொல்கிறது என்னென்னா, இப்படி ஒரு வாழ்க்கையை நீ அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, நீ வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னொரு பாகத்தை என்ன செஞ்சுக்க, தெரிஞ்சு வச்சுக்கன்னு சொல்கிறேன். இன்னொரு பாகம் அதில் இருக்குது, அதில் நீ அழுந்துறதுக்கு அழுந்தாமல் இருக்கணும்னா இதை தெரிஞ்சு வச்சுக்க அப்படின்னு சொல்லித்தரேன். இதான் அதில் பாடம். ஆமாம் ஆமாம், அது இது வர வேண்டாம். அதாவது நீ கடைசியில் நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த ராணிமேட அடிக்கடி சொல்லுவாங்க, டிவைன் லைஃப் ஜேர்னி லாஸ்ட்டு என்னதில் தான் முடியும், சிங்கிளில் முடியும். டிவைன் லைஃப் ஜேர்னி லாஸ்ட்டு சிங்கிளில் தான் முடியும். அப்பர் சுவாமிகள் கையிலை போகும்போது கூட போனாங்க, இவரே வேண்டான்ட்டார், நின்றுடுங்கன்ட்டார், அவர் மட்டும்தான் போனார். மாணிக்கவாசர் கூட எவ்வளோ பேர் சுற்றினாங்க. அடியரில் கூட்டிய அதிசயம் நல்லது. அடியர்லாம் எங்கே போனாங்க? அந்த அடியர்லாம் மாணிக்கவாசர் போகும்போது தனியாக தானே போனார். சமணர்கள் வாதிடும்போது கூட இருந்தாங்களா? ரெக்கார்டாக இருக்குதா? இல்லையே. அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இதான் பாடம். நம்ம ஒரு தேவாரம் பார்த்துட்டு கிளம்பலாம். இதை அது நமக்கு சொல்லித்தருது, வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லலை. இப்போ மடங்களில் நீங்களாம் சாமியாராக போயிருங்கன்னா சொல்கிறாங்க, போன உடனே டைரக்ட் சொல்லும், மனைவி வந்திருக்காங்களா கூப்பிட்டு வாங்க அப்படிம்பாங்க. மடத்தில் குடும்பத்தோடு தான் ஆசீர்வாதம் சொல்கிறாங்க.